வர்றாங்க ஐயா. யாருங்க? நான் ஒரு இடத்துல ஜங்குன்னு வர்றேனா? என்ன போகுது? அதான் போகுது. அதானே இது மான். மானா? என்னடா இழுக்குற? மான்லையா? மாண்டாயா? மான்தானா? எதுக்குள்ள போயிருக்கு? இதுக்குள்ளதான். இதுக்குள்ளதானா? ஆமாங்க. அப்படியா? மானை எங்க பாத்தீங்க? அதோ பார், திருதமலை. அதுதான் வெள்ளிமலை. பேச்சா பாட்டியா? என்ன இங்க மலை இருக்கா? மலை இல்லைங்கிறியா? ஒரு அளவோட பேசியா? வாங்குற காசுக்கு ஒரு அளவோட பொய் பேசியா? மலை இருக்கா இல்லையா? மலை இருக்கா இல்லையா? எங்க உங்க நடு வீட்டுல மலை இருக்கு? யோ ஒரியா வா. ஏரியா ராமநாட்டுல மலை இருக்குன்னு சொன்ன ஒரே ஆளு நீதான். யோ தள்ளியா முதல்ல. அட அழகுறே. வர்ற மலையா? அந்த ரெண்டு மலை. எதடா? பெரிய மலை ஏத்தா மலை இருக்கா தாங்கிட்டு? போய் சொல்றா டேய் நாயே. என்னடா? இந்த ஆளு இப்படியா பேசுவாரு? அட நாராயணா நாராயணா. மலை தெரியுது. இலை அங்கிட்டு கடல். யா போறா. மலை இல்லைங்கறியாப்பா? இல்ல அதெல்லாம் மலை இல்ல. பிடிக்காரி மாதிரியா? ஏய் என்ன இந்த இருக்கிற ஆரோடி வந்துக்கிட்டு மலை எப்படி அங்கே இருக்கு? என்ன மலை இல்லைங்கடா? மலை தெரியுது அப்படியா? காணி காணிக்கூர் மாமா அதெல்லாம் இருக்கா? மலை இருக்கு. விருதுநகர் பக்கம். தம்பி நீ சொல்லுங்க, மலையா இருக்கு? மலை கடையா? இங்க பாரியா என்னையா அப்படி மலை தள்ளி தப்பே தள்ளு நீ தள்ளு. இங்க பாரியா மலைய பாரியா? பத்தாத நதிய பாரியா? மலை தானா? உண்மையாலே மலையா? வீட பாரு, எங்க அப்பே வீடு கட்டியிருக்கே, சின்ன வீடு பெரிய வீடு. ஏண்டா இங்க மலை இருக்குன்ற அப்புறம் இங்க மலை இல்லைங்கறியா? இந்த ரெண்டு பிராய்லர் கோழி உள்ளே கிடக்குவாருங்க. பிராய்லரியா? அன்னப்பறவையாது? பிராய்லர் கோழியா? செப்படியா? மலை இருக்கா இல்லையா? இல்ல. என்ன இல்ல? நான் ஒத்துக்க சத்தியம் பண்றா. முடியாது. சத்தியமா மலை இல்ல. ஏடா சொல்றேன் அப்படி சொல்றேன்? இல்ல போய் இல்ல. சாயல்குடியில மலை இருக்குன்னு சொன்னா ஒரே ஆளு தான். ஒரியா வரேன். எவன் மாமியால வச்சிருக்கானா அவனுக்கு கண்ணே தெரியாதடா மலை. ஆத்தாடி 5 மலையில இருக்கு. ராஜமத்து வருவனே அதுல ரெண்டு மலையில கவட்டையில கட்டணம் ஏறுதுடா. ஆமாடா. டேய் உங்களை கவனி பண்ணுவேன். என்ன மாமியாரா வச்சிட்டு போச்சுடா. ஏண்டா மலை இல்லங்க இவரு பிடிக்கிற முருகா தான் சொல்றாரு தெரியாத விஷயம். ஆக மலை இருக்கு. சரி அப்படியே மலை இருக்கியா? ஆமா. மான் உள்ள போயிருக்கல. உள்ள போறவனா ஆண் மானா பெண் மானா? கேளியா விஷயத்துக்கு வரேன். பெண்மான். பெண்மான். பெண்மான் எப்படி பாத்தியா? ஆண்மான் என்ன இருக்கு? ஆண்மானுக்கு கொம்பு இருக்கு. ஆண்மானுக்கு கொம்பு இருக்கு. கொம்பு இப்படி இருக்கு. நல்ல கிளைகளையா பிரிஞ்சிருக்கும். ஆண்மான் குத்துறனாங்க. உடம்ப கிழிச்சிரும். குத்துடி வச்சுக்க. உத்துறா. உடம்பு கிழிச்சு போடும். ஆமா. ஆனா இந்த மானு என்ன குத்து குத்துனா செய்தான். அப்படி மிதுக்கமா இருக்கு. கொம்பு எவ்வளவு நீளம்? இப்படிதான். இப்படித்தானா? கொம்பு மொட்டா இருக்குமா கூர்மையா இருக்குமா? இவ்வளவுதாயா? முட்டை தான் இருக்கு. சரி நீங்க எங்க இருந்து மானை தொட்டியா? இங்கதான் மானை. ஆமா ஆமா ஆமா. உங்க பேரு? வெள்ளிமலை கந்தன். ஏயா இழுக்குற? என்னடா அப்பா பேரு? புன்னம்பலம். அம்மா பேரு? புன்னழகி. இந்த உலகத்திலே பெரிய பணக்கார குடும்பம் நாங்கதாயா. பெரிய பணக்காரி என்ன கூந்தலுக்கு இங்க நாடாத்துக்கு வந்தியா? வீட்டுல மக்கள் சபையாது. மல்லா கடிச்சு படுக்க வேண்டியதானே? சும்மா இருக்க. ஆரகுடி இதெல்லாம் வேற ஆளுகிட்ட வச்சுக்கயா. சரி சரி சரி. சரியா? நான் கேக்குறேன் உங்க வீடு என்னபடியா? எங்க வீடு அப்படி சூப்பரியா. என்னபடியா? எங்க வீடா? ஊர் பேர போற மாமாங்கற இந்த ஆள போய் அண்ணங்கற. டேய் சொல்லலாமா? மாமா உனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணேன்னு பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. கிடாத்திருக்க முருகனுக்காக என் உயிரே வேணா கொடுப்பேன். போடா கிறுக்கு போட. அந்த அளவு சத்தியமா. டேய் நிறுத்தற பையா. என்ன வேணான்னு சொல்லியா? உன் வீடு என்னபடியா? உண்மையா சொல்றியா? வீடு என்னபடியா? என் வீடு ஓட்டு வீடுதான். ஓட்டு வீடு. அழகர வீடுடா. ஒரு மாடி வீடு. உங்க பிடிக்கார உங்க வீடு? ஓட்டு விடுதாயா? ஏயா ஜென்றி. டேய் ஓட்டு வீடுடா. ஓட்டு வீடுடா. ஐயா என் வீடு ஓல குடிசை. அதுல உட்கார்ந்து இந்த கஞ்சி குடிக்கிற பிரச்சனை. ஒழுங்கா இருந்துக்க இல்லன்னா முருகனை விட்டு உன தீய சுட்டுவேன். சரியா? ஆக அந்த ஓல குடிச்சும் பார்த்தாம ஏர்போர்ட்காரங்க பார்த்து தூக்கி விட்டாங்க. சரி விடுனே வரணும் வாணே. பொதுவா புலகத்துல அத்தனை பேருமே பூரா ஓட்டு வீடு கூரை வீடுங்களா இப்படி இருக்கிறாளுங்க. சரி. நான் அப்படியா? தங்கத்தால வீடு. தங்கத்தால வீடுங்கிற 15 வருஷமா இந்த பச்சை கலர் பாசியை போட்டுக்கிட்டு அது பூரா கலந்து போச்சு. பொன்னால் செய்யப்பட்ட வீடு. இந்த பாசியை பாருங்க. 15 வருஷமா இந்த பாசி கலர் மங்கி போச்சுடா. சின்ன குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அப்படியே வளர இல்லையா? அரைகுடி வளர அரைகுடி மாதிரி இருக்குமா? அரைகுடி இதெல்லாம் வேற எங்கிட்ட வச்சுக்கிறீங்க. இங்க வேண்டாம். இது ஊரு நம்ம ஊரு. போயாகட்டு. என்ன வேண்டா நீ புறப்பள்ளி ஏழப்பள்ளி பெரிய எனக்கு என்னடா? என்ன பேச்சா? ஆமா ஆமா. என்ன? சரி சரியா சரியா. பணக்காரவே பொன்னால் செய்யப்பட்ட வீடு. அதனால எங்க அப்பா ஒரு புன்னம்பலம் பேரு. அப்படியா? அம்மா பேரு புன்னழகி. நான் யாரும் தெரியா? யாரு? உன் சொந்தக்காரன் தான். நான் தான் வீரத்தேவங்க அப்பா நம்பி எங்க ஆத்தா நங்கே மோகனே. நீ முதல்ல சொல்றதுடா மச்சினடா. மச்சினே மச்சினே வேணும். மலையாரி போனாலும் மாமி மச்சினே உதவி வேணும். மாப்பிள உண்மை சொல்றேன் கேளுங்க. தேடி வந்தது சொல்ல முடியல. தேடி வந்தது மானல்ல, அழகான மங்கை. மங்கைனா யாரு? மங்கைன்னா உன் தங்கச்சி வள்ளிதான்.
சரி சரி, சரி. எல்லாம் கூட்டி வாங்கப்பா. ஒரு 1/4 மணி நேரம் நாடகத்தை முடிச்சு போடுறேன். கூப்பிடுறேன் வழியா. என்ன செய்யணும்? மாட்டு வண்டி பந்தயதாரர்கள் ஆ. சீக்கிரம் மாட்டு வண்டி காலையில் சீக்கிரம் விடுவதால் டெபாசிட் கட்டு அன்பர்கள் உரிமையாளர்கள் இங்கே விநாயகர்களுக்கு வந்து டெபாசிட் கட்ட வருமாறு விழா கமிட்டிகள் அழைக்கப்படுகிறார்கள். மீண்டும் தெரியப்படுத்துகின்றோம், மாட்டு வண்டியுடைய உரிமையாளர்கள் டெபாசிட் கட்டுவதற்காக வருகிறவர்கள் உடனடியாக விநாயகர்களுக்கு வந்து கிராமத்தார்கள் டெபாசிட்டை கட்டுமாறு விழா கமிட்டிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சரி சரி சரி. போமா. ஏய். போகிட்டே. வளர்த்தப்பே, வளர்த்தப்பே. ஐயா மச்சான் மன்னாருங்க அப்பா என்ன சொன்னாங்க அரகுடி. வாங்கய்யா. யாரா அந்த பிள்ளை? அழகான பெண்மகளே, நீர்தானே வள்ளி? ஓ, வள்ளி குள்ளி ரெண்டு ஆட்டத்தை போடியா. போடுறேன் பொரியா. நான் பார்த்தாலும் பார்த்துருக்கேன். ஆ. என்னடா முகம் வரவர் இப்படி போச்சுடா? டேய் அப்பா. ஓலப்பாம்பு குட்டியா போச்சு. புரிய அணிஞ்சு வையா. பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படியே இருக்கேன். அன்னம் நடை பயில அதென்று வரும் பூங்குடியே. உன் அழகை பார்த்திருக்கும், உன் அழகை பார்த்திருக்கும், உன் அழகை பார்த்திருக்கும் என்னாலும் திருநா ஆளே தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தீனே புள்ளிமானே, ஓடி வந்ததானே மானே நானே, தேடி வந்தீனே புள்ளிமானே, மானே நானே, தேடி வந்தீனே புள்ளிமானே. கோடி நமஸ்காரமே. கோடி நமஸ்காரமே. கோடி நமஸ்காரமே. ஒரு நீ நிறமே சாதையானைகள் நல்லவரே, சாதுவானை மறப்பது முறையல்ல. சாதையானைகள் நல்லவரே, சாதுவானை மறப்பது முறையல்ல. தேடி வந்தீனே புள்ளிமானே, ஓடி வந்ததானே நானே நானே. ஆ, ஆ, ஆ. அடிபட்ட பொட்டிக்காரி வாழவி கொட்டக்காரி. ஓடியா. டேய், ஓடியா. முகரைய பஞ்ச முகரைய. ஆ? தேவாங்க மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு. ஏய், சூப்பர் பிள்ளை இருக்கு. கூப்பிடா இல்லையா? இங்க பாரு. ஒழுங்கா அண்ணா இங்கே ஆடு. அங்க என்ன போற? போடாங்க. நான் பார்த்தாலும் பார்த்திருக்கேன். சரி. இப்படி மங்கையை நான் பார்த்தது இல்ல. ஆ. கூப்பிடியா வள்ளியா? தங்கச்சி. மீண்டும் தெரியப்படுத்துகின்றோம், மாட்டு வண்டி பந்தயதாரர்கள் உரிமையாளர்கள் மற்றும்
வாகன ஓட்டிகள் இங்கே டெபாசிட் கட்ட இருப்பதால் வந்து விநாயகர்களுக்கு வந்து கிராமத்தார்கள் டெபாசிட்டை கட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம், மாட்டு வண்டியினுடைய உரிமையாளர்கள் உடனடியாக வந்து விநாயகர்களுக்கு வந்து டெபாசிட்டை கட்டுமாறு விழா கமிட்டி சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். நம்ம இடத்துக்கு நம்ம இனத்தவர் மானி தேடி வந்திருக்காரு. மானி தேடி வந்திருக்கு. ஆமா. எங்க வருவாரு? அண்ணே யாரு? அவர்தான் நம்ம இனத்தவர். அண்ணே யாரா? அவர் அண்ணே இல்ல. நான் தான் உனக்கு அண்ணே. அண்ணே யாருன்னு கேட்டேன். ஓ, இவர் நம்ம இனத்தவர் மானி தேடி வந்திருக்காரு. மானி தேடி வந்திருக்காரு. அவர் தேடி வந்து நம்மள பாத்தீங்களா? சத்தியமா இல்லப்பா. பார்க்கல. சத்தியமா இல்ல. சத்தியமா இல்ல. ஒரு தடவை கூட. உண்மையிலே இல்ல. நீ பாத்தியா? சத்தியமா பார்க்கலையா? அண்ணே ஓ என்னடா? ஓ என்னப்பா? ரெண்டு மன பார்க்கல? இல்லப்பா. பார்க்கல. இல்ல. வல்ல. வல்ல இல்ல பார்க்கல. பார்க்கல. இல்ல. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை? 10 மணிக்கு சொல்றீங்க. அப்பவே காசு வாங்க முடியாது. இப்பதான் வாங்கணும் இனிமேல். சரி போயிட்டு வரீங்களா? கிளம்புங்க. போயிட்டாங்க. பல்கா உனக்கு ஆள் கிடைச்ச உடனே எங்களை போச்சு. ஏன்டா காலையில போய் சொல்லாத போயிட்டோம். ஏய் இத்ராஜா போயிட்டு வரேன். போயிட்டானே. போயிட்டானே. போயிட்டாரையா? டேய் எப்படி எப்படி இப்படியாமல எப்படியா போடு எங்க சொல்லியா போயிட்டாரு சொல்லியா போயிட்டானே போடா நான் பாத்துக்கிறேன் போயிட்டானே தங்கிச்ச வாயா கிட்டத்துல சொல்லிட்டு போறியா ஒண்ணு சொல்றேன் மான கேட்டு தங்கச்சி கிட்ட கலை கிட்ட மான கேட்டு புடி அப்படியா குடுக்கலையா இல்ல கிடைக்கலையா அவ உள்ளதே கடப்பா வந்து ஒரு புடி புடியா போயா சரி போயிட்டாரு போயிட்டாரு வா இது அரகுடி வந்தாரே அவர் இருப்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. வாருங்கள் விடுவரை வருக. இவ்விடத்தின் தலைவி என்ற தன்மை உங்களை வரவேற்பது நமது குல பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பொறுமையை கேட்கணும். வெள்ளெடுத்து விளையாடு வேடுவர் குலம் கடை வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடு உயிர் குணத்தவரே வருக. பறவைகளில் கரண் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அந்தன் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களின் வஜ்ராயுதம் போல தேவர்களின் திறனை போல சேனாதிபதியிலும் ஒரு கடை போல தொற்றம் அளிப்பவரை வருக வருக. இந்த குறிச்சி நில வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி நான் தாங்க. தாங்கள் மானியத்தில் வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்காவல் மாட்டு காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்தமான அண்ணனும் பார்க்கல தோழி பெண்ணும் பார்க்கல நானும் கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மான் எப்பேற்பட்ட மான்? தேடி வந்தீங்களா? விரட்டி வந்தீங்களா? பிடிக்க வந்தீங்களா? அல்லது துரத்தி வந்தீங்களா? மான் என்ன மானு? அது எப்பேற்பட்ட மானு? அதை எப்படிலாம் பிடிக்க போறீங்கிற விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. ஒரு மொழியிலே அழகான ஒரு மான் குடத்தை பார்த்தேன். இருந்தாலும் மானுடைய பெருமை என்ன அப்படின்றத அஞ்சு வைங்க. வழியாக ஒரு புள்ளிமான் வரை கண்டதுண்டோ? பள்ளிமானி வழியாய் வரும் புள்ளிமானை கண்டதுண்டோ? புள்ளிமானே இவ்வழியாக வரும் புள்ளிமான் வரை கண்டதுண்டோ? உள்ளபடி எந்தல் உள்ளங்க வந்தமாள் உள்ளபடி அதை மெல்ல பிடித்து கை கொள்ள வந்தே தானா வந்த சந்தனமே
நீங்க கொடுக்கணும் அனுமதி. நான் பிடிக்கணும் மானை. மானை பிடிப்பதற்கு தலைவி என்ற முறையில் அனுமதி. குட்டி 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 குட்டின்னு கெட்டிக்காரத்தனமா சுட்டித்தனமான ஒரு பேச்சு, அருமையான பாடல், நல்லதொரு தீர்மானம். மான் எங்க இருக்கு? மான் இங்கதான் இருக்கு. எங்க இருக்கு? இங்கதான். எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில வர்றேன். வெள்ளிமலைனா என்ன மலை? அதான் கழுகு மலை. கழுகுமாமலையில இருந்து இது என்ன மலை? இது வேலி மலைச்சாரல். வேள்விமலை சாரல். ஏன்னா மேற்கே பவளமல்ல வீங்கட மேற்வடக்காம் ஆருக்கு ஒரு அணிகளுக்காம் தெற்கே பினாகமா திகழ் 20 காதமா அப்படின்னு இருக்காங்க. ஆனா நீங்க வந்தது கழுகுமாமலையில இருந்து வேள்விமலை சாரலுக்கு வந்திருக்கீங்க. வேள்வி என்றால் என்னங்க? யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது முனிவர்கள். முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? எல்லாம் ஒரு காரணம் தான். காரணம் இல்லாம தோரம் கட்டு வாங்கலாம் அப்படி. அவ காரணத்தோட வந்திருக்கீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. என்ன காரணத்தோட வந்திருக்கீங்க? மானை பிடிக்க மாட்டேன். மான் இருக்குன்றீங்களா? உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கு லட்சியம் உண்டு. சரி. கொள்கை உண்டு. சரி. நான் ஒரு லட்சியவாதி. ஓ லட்சியவாதி. சரிங்க. மான் இருக்கா? மானை கையால பிடிக்க நோக்கம் தான். கையால பிடிக்கணுமா? நீங்க வேடுவர் தானே. ஒரு வேடுவர் கையில என்ன பொருள் கொண்டு வரணும்? வில்லு வேணும், அம்பு வேணும், அம்பராத்துணி வேணும். வில்லு அம்பு அம்பரா துணி தேவை. இப்ப சிவன் ஒரு வில்லு வச்சிருந்தார்ல, அதுக்கு பெயர் என்ன சொல்லுவாங்க? சிவ விநாயகம் சொல்லுவாங்க. மன்மதன் ஒரு வில்லு வச்சிருந்தார்ல, கரும்பு வில்லு. மகாவிஷ்ணு ஒரு வில்லு வச்சிருந்தார்ல, சாரங்கம். அர்ஜுனன் ஒரு வில்லு வச்சிருந்தாரு. ராமர் ஒரு வில்லு வச்சிருந்தாரு. இப்படி எல்லாம் எல்லாரும் வில்லு வச்சிருக்காங்க. நீங்க வேடுவர் தானே. வில்லங்கப்பா கையில வேட்டைக்கு வருவதாக இருந்தால் எல்லாம் கொண்டு வந்திருப்பேன். சரி அப்புறம் வேட்டைக்கு வரல இன்னைக்கு. சரி எதுக்கு வந்திருக்கீங்க? மானை கையால பிடிக்க வந்திருக்கேன். ஓ கையால பிடிக்க. கையால யாரும் பிடிச்சிருக்காங்களா? யாரும் பிடிச்சது இல்ல. யாரும் பிடிச்சது இல்ல. யாரும் பிடிச்சிருக்கா? யாருமா? எல்லாரும் நம்ம செஞ்சா இன்னார் மாதிரி செஞ்சா வந்துரும். அப்படி கிடையாது இல்ல. கையால யாரும் பிடிச்சிருக்காங்களா? நீங்க பிடிக்க போறீங்களே, இவரை யாரும் பிடிச்சிருக்காங்களான்னு கேக்குறேன். மனித பிறவில யாரும் பிடிக்கல. அப்புறம் யாரு பிடிச்சிருக்கா? எம்பெருமான் பிடிச்சிருக்கார். சிவபெருமான் எப்படி பிடிச்சிருக்காரு? 2 விரல்ல தாடுகாவன் ரிஷிமார்கள் ஏவுகணையாக ஏவி விடப்பட்ட மானை பிடிச்சாரு. எப்படி பிடிச்சாரு? 2 விரல்ல. ஒரு மான தலையில இன்னொரு மான உடம்புல சரிபாதியா இன்னொரு மான 2 விரலால பிடிச்சிருக்காரு. அவர் யார்? அவரு சிவன். தெய்வப்பிரவி. இறைவன். தெய்வப்பிரவி. நீங்களோ மனித பிறவி. ஆக அவர் பிடிச்சாருனால நீங்க பிடிக்க போறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன கண்டிப்பா கண்டிப்பா? பிடிச்சிருவேன்றீங்களா? பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா? பக்தன் தானேங்க பெரியவர். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். ஆமா. ஆனால் இறைவன் படைத்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். பாருங்களே, மனிதன் படைத்த சிலைகள் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். ஐயா பகவான் பெரிதா பக்தன் பெரிதானா? பக்தன் இல்லாத பகவானா? சரி ஆக அந்த நம்பிக்கை இருக்கீங்க. இருக்கார் புள்ளியாரு. சரி அது கல்லு தானே. அப்படி நினைச்சா கல்லு தான். அது புள்ளியாரு. இது முருகன் மாரியாத்தா காலையில கும்பிட்டா தான் சாமி. என்ன அதுதானே உண்மை. இதானே உண்மை. பக்தன் தானே பெருசு. பக்தன் தானே பகவானை உருவாக்குறது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். கையில என்ன பொருள் வச்சிருக்கீங்க? கணை என்ற பேர். சிலிமுக கணையா? தன்மை தெரியுமா? ஈர்ப்பு. என்னது? ஈர்ப்பு. ஈர்ப்பு விசை. காந்த சக்தி. கவ்வி இழுக்கக்கூடியது. கப்புமா வசீகரம் பண்ணக்கூடியது. அப்பேற்பட்ட பொருள். சரி சரி நல்லா இருக்கு. பேசுற விதமெல்லாம் நல்லா தான் இருக்கு. செய்க ஒண்ணும் சரியில்லையே. இல்ல கேக்குறேன். செய்ய சிலிமுக கணை இருப்பா. சிலிமுக கணை நீங்க இந்த சிலிமுடைய தன்மை என்ன அப்படின்னா கோரம் அகோரம் காந்தம். நீங்க குறிப்பிட்டு சொல்ல போனா காந்தம். காந்தம் என்றாலே கவரக்கூடியதுன்றீங்க. உங்க மான் எங்க இருக்கு? மான் குட்டிங்க தான் இருக்கு. உங்க கணையுடைய தன்மை காந்த சக்தி. நான் கேட்கிறேன், உங்க மான் குட்டிங்க இருக்கு, சிலிமுக கணையுடைய தன்மை கவரக்கூடியது. அப்ப உங்க சிலிமுக கணைய உங்க மான் குட்டிக்கு நேர ஒரு நீட்டு ஒரு காட்டு உன் மானை பிடிக்க வைக்கலையே. எதுக்குப்பா இங்க வந்து வீரவசனம் பேசுறீங்க நீங்க? சரி காட்டுல சூட காமிப்போம்ல. ஆமா காமிக்கிற இது தட்டு சாம்பிராணி காமிப்போம். தட்டுலாம் இருக்குல்ல, அது எப்படின்னா அபிஷேகம் பண்ணும் பொழுதுதான் அதை காட்ட முடியும். எல்லாம் காட்டுவாங்களா? அது மாதிரி எப்ப காட்டணுமோ அது மட்டும் தான் காட்டுவேன். பாவம் எந்த நேரம் உங்களுக்கு நேரங்காலம் பார்த்து பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பராசர முனிவர். ஆமா பராசர முனிவர். அவர் நல்ல நேரத்தை பார்த்து அங்க பிடிச்சாரு. எப்படி? அது ஒரு கதை. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப உங்க மான் இருக்குன்றீங்கல்ல, சத்தியம் பண்ணிய மான் இருக்கு. மான் இருக்குன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் கொண்ட முருகா. ஏய் பிள்ளையார் மேல சத்தியம் பண்ணியா? சத்தியம் சூடத்தை சூடு கொண்டா. சூடத்தை நாக்க நீட்ட சொல்லுவோம். கொளுத்தி போட்டுறேன் நானு. எப்பன்னு இருக்கேன். ஏத்தா மான் இருக்காதா? சொல்லுங்க. அந்த பெண்கள்லாம் உட்கார்ந்திருக்கீங்க. மான் இருக்கால? ஊரு எங்க ஊர் ஜனம்மா சொல்லப்பட்டாங்களா? எங்க ஊர் ஜனம் உங்க ஊர் ஜனம்லாம் வேலையே கிடையாது. ஆளு நெட்டையா இருக்காங்க, குட்டையா இருக்காங்க, கருப்பா இருக்காங்க, கலரா, அதுக்கெல்லாம் வேலை இல்லை. திறமைக்கு தான் பரிசு. எங்க ஊரு உங்க ஊருன்னு சொல்லக்கூடாது. நான் நீ என்றால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் ஒட்டும். எல்லாம் நம் மக்கள் அப்படின்னு சொல்லணும். சரி இருக்கட்டும். அண்ணே மான் இருக்கா? யாரும் சொல்லுங்க. நீ பொம்பளை பிள்ளை எங்கிட்டு கூப்பிடுறேன் வந்துருவேன். யாரு அதுக்கு வேற எவ்வளவு கூப்பிடுவோம். அங்கிட்டு போ. எவ்வளவு இங்க வந்தா இந்த பக்கம் வரவே கூடாது. நாங்க அணை போட்டுருக்கோம். வெள்ளம் வருமுன் அணை போடுங்கன்னு இருக்காங்க. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப மானுங்க தான் இருக்குன்றீங்க. மானுங்க தான் இருக்கு.
அப்புறம் என்ன மானே இருக்கு நல்லா தான் இருக்கு இருக்கு இறுக்கி முடிவி இருக்கா மானு இருக்கு சரி. ஆனா கொடுக்க முடியாது. என்ன போயா எல்லாம் உள்ளியா இருக்கு எல்லாம் பேசுற அப்புறம் என்ன உங்களையும் பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. வேற என்ன வர்ற ஆளுகெல்லாம் நல்ல மனுஷன் மாதிரி தான் வர்றீங்க. ஆஹா. என்ன செய்யறது? சரி இருக்கட்டும். இப்ப மான் இங்க தான் இருக்கு. நான் கேக்குறேன், இந்த மான் வேணும்ல உங்களுக்கு? நான் ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன். கேளு. சவுடாலா பேசக்கூடாது. பெரிய விஷயம் பாருங்களேன். வெற்றியின் தோல்வி யாருக்கு அழகு? இது இந்த வசனம் எல்லாரும் பேசுற வசனம் தான். எல்லாரும் வெற்றி இல்ல. அப்படி கிடையாது. உண்மைதானே? வெற்றியும் தோல்வி வீரனுக்கு அழகுன்னு சொல்லாதீங்க. எந்த இடத்துல நான் வெற்றியோட போவேன், நீ கேளுமான்னு சொல்லுங்க. இங்க வா. நீ கேளு, நான் பதில் சொல்றேன். அப்படியா? முடியுமா? முடியாம வருவாங்களா? முடியும் என்பது முடியும். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது முட்டாள்தனம். முயற்சியே திருவினையாக்கும். ஆமா. முயற்சி செய்தால் முடியாது உண்டு. முயலும் வெல்லும் மாமையும் வெல்லும். முயலாமை ஒருபோதும் வெல்லாதுன்னு இருக்காங்க. நான் கேட்கிறேன், படிச்சிருக்கீங்களா? படிக்காம வருவாங்களா? சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. அடா என்ன ஆட ஓட படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். சரி, யுகங்கள் என்பது எத்தனை? 4 யுகம். 4 யுகத்துக்கு பேர் என்ன? 4 யுகத்துக்கு பேர் என்ன? கிரேதா, திரேதா, துவாபர, கலியுகம்னா. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரம், கலியுகம். ஆமா. கிருதாயுகத்தில் நடந்தது என்ன கதை? எத்தனை கதை இருக்கு உனக்கு தேவையாப்பா? எத்தனை கதை? கதையை சொல்லுங்க முத. ஓமா சொல்லியா முத. கிருதாயுகத்திலே என்ன கதைன்னு கேட்டு, அது அரிச்சந்திர கதை. திரேதாயுகத்திலே ராமாயணம், துவாபரகத்திலே மகாபாரதம், கலியுகத்திலே கந்த கதை. பின்னாலே வந்தது ராமாயணம், மண்ணாலே வந்தது மகாபாரதம். கிருதாயுகம் எத்தனை வருடத்தை கொண்டது? 17,28,000 வருடம். சரி. திரேதாயுகம் என்பது 12,96,000 வருடம். துவாபரகம் என்பது 8,64,000 வருடம். கலியுகம் என்பது 4,32,000 வருடம். ஆக மொத்தம் கூட்டி பார்க்கின்ற பொழுது 43,20,000 வருடத்தை கொண்டது. இது ஒரு சதுரகம் கணக்கு. சரி. இப்படி எல்லாம் கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்கடி, எங்களுக்கு தெரியும். நான் உங்கள்ட்ட எப்படி தெரியுமா கேட்க போறேன்? 13 கால் ஊன்றி பால் கறக்கும் பெண்ணே, உன் புருஷன் எங்க அப்படின்னு ஒரு பெண்ணிடம் போய் ஒரு ஆண்மகன் கேட்டானா. 13 கால் ஊன்றி பால் கறக்கும் பெண்ணே, உன் புருஷன் எங்கன்னு. அப்ப அந்த பெண்ணு சொன்னாலா, என் புருஷன் உயிரில்லாத குதிரை ஏறி மயிரில்லாத வேட்டைக்கு போயிருக்காரு, நீர் வந்தா வரமாட்டாரு, நீர் வரல நான் வந்துருவாரு அப்படின்னாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன விளக்கம்? பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுன்றிருக்காங்க. எந்த கதைக்கு அதை பொருத்தமா சொன்னாதான். ஆமா, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் பொட்டுக்கல்ல கூட கிடையாது. பொருத்தா சரிதா. இப்ப 13 கால் கறக்கும் பெண்ணே அதானே? ஆமா, 13 கால் ஊன்றி பால் கறக்கிற பெண்ணே. ஒரு பெண்ணுக்கு 13 கால் இருக்குமா? இப்ப பசுமாட்டுக்கு 4 கால். சரி. பால் பசுமாடு பால் கறக்கணும் அப்படின்னா கண்டு கூட்டாத பால் கறக்கும். அப்ப பசுமாடுக்கு 4 கால், அந்த கன்று குட்டிக்கு 4 கால், 4 4 8 கால். 8. இந்த பால் கறக்கிற பெண்ணுக்கு பால் கறக்கிற பெண்ணுக்கு 2 கால். அப்ப சும்மா உட்கார்ந்தா கால் வலிக்குமா இல்லையா? போட்டு முக்காலி போட்டு உட்காருவாங்களாம். சரி சரி சரி. முக்காலி, சின்ன முக்காலி போட்டு உட்காந்து பால் கறக்கும் பெண்ணு. அப்ப மாட்டுக்கு 4 கால், கண்டு குட்டிக்கு 4 4 8, முக்காலிக்கு 3 கால், பால் கறக்கிற பெண்ணுக்கு 2 கால். 2 கால், 10 3 13 கால். 13 கால் கறக்கும். அதே 14 கால்னா எப்படி? 14 கால்னா என்ன சொல்லுவாங்க? முக்காலிக்கு பதிலா நாக்காலியை போட்டு விடுது. அதுவும் போடலாம். நீ சொன்ன 13 தானே? சரி. சரியா? ஆக 13 கால் ஊன்றி பால் கறக்கும் பெண்ணே, உயிர் இல்லாத இரிய 13 கால் ஊன்றி பால் கறக்கும் பெண்ணே, உன் புருஷன் எங்கன்னு கேட்டுட்டாரு. சரி. என் புருஷன் உயிர் இல்லாத குதிரை ஏறி மயிர் இல்லாத வேட்டைக்கு போயிருக்காரு. நாங்க உயிர் இல்லாத குதிரை அப்படின்னா உயிர் இல்லாத குதிரைனா என்ன? செருப்பு. ஓ, செருப்புக்கு உயிர் கிடையாது. சரி. அப்படி போகும்பொழுது மயிர் இல்லாத உயிர் அப்படின்னா மயிர் இல்லாத வேட்டைனா என்ன வேட்டை? உடும்பு. உடும்பு வேட்டை. அப்பா முனியாண்டி இருப்பா, முடிக்க போறோம். கொடுமையா? ஆமா, நார்வரிசையிலே வந்து ஒண்ணுமே மாலையே வந்துச்சுமா. அடுத்த ஒரு டைம் உயிரில்லாத வேட்டை ஏறி உயிரில்லாத குதிரை ஏறி மயிரில்லாத வேட்டைக்கு போயிருக்காரு. உடும்பு பிடிக்க போயிருக்காரு. ஆக உயிரில்லாத குதிரைனா செருப்பா போட்டுக்கிட்டு, மயிரில்லாத வேட்டைனா உடும்பு வேட்டை. நீர் வந்தால் வரமாட்டாரு, நீர் வரலனா வந்துருவாரு. போகக்கூடிய பெரிய ஒரு ஆறு. சரி. தண்ணி வந்துட்டா அது சரி, வரமாட்டாரு. தண்ணி வரேன்னு வருவார் சொல்லி இப்படி கதை சொன்னாராம். ரொம்ப அருமையான ஒரு ஜோரா கை தருங்கப்பா. கை தருங்க. ஒரு அருமையான விளக்கம். வாங்க. ஆமா, என்ன முடிக்க சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள மாட்டு வண்டி பந்தயம் இருக்கறனால கண்டிப்பா இதே ரொம்ப தேர்ந்தேன். அப்படியா? சரி, அடையாளத்தை சொல்லுங்க வேடுவரே. நேரம் காலத்தை கருதி செலவடக்கமா போயிருச்சு. நகத்தை காயாத கானகத்தை நின்றுள்ளாவும், காயாத கானகத்தை
தேமாவும் தின்பதலாதரு உள்ளொரு போது இருந்தாலும் அது தரணிமிருந்து வாயாத வாதா மான்வரை கண்டதுண்டோ மான்வரை கண்டதுண்டோ மறுவேர் பெண்ணுவாங்க. நான் மானக்குரிய அங்காளத்தின் அடையாளம் கேட்டா பெண்ணோட அடையாளம் என்னோட அடையாளத்தை சொல்லுங்க. தேடி வந்தது மானல்ல உன்னதான் அண்ணனை கூப்பிடுவேன். உன்னை நான் கல்யாணம் பண்ண போறேன். கல்யாணம் பண்ண போறீங்க? எங்க அம்மா கூப்பிட்டுருவீங்க அப்புறம். அம்மா தான் வரணும். நல்லா போடா பேசுமே. மேனதாலும் கேட்கும் கால விரைவில் வருக வருக என்று பெண் பார்க்க வருவேன். விடிய 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 கதைகள் சொல்ல வருவேன் நான் கல்யாண பொண்ணாக. ஒரு ஆடத்தை அப்படியே இருக்கு ரெண்டு பேத்துக்கும். ரெண்டு பேரும் வளர்த்தியும் அப்படித்தான் இருக்கு. ஏண்டா அழுகிற? ஏய் நல்ல நேரம் நல்லா இருக்கும். என்னன்னே தெரியலனே. நாரதர் வந்தாரு, சத்தியம் பண்ணாரு, சபதம் பண்ணாரு, கலகத்தை உண்டு பண்ணாரு. முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணத்தை நடத்திய பின் சத்தியம் சத்தியம் என்ற கலகத்தை உண்டு பண்ணிட்டார். அடுத்து வேடுவர் வந்தாரு. மானை தேடி வந்தே மானதி பெண்ணை உன்னைத்தான் தேடி வந்தேன். ஏதோ ஒரு குறை, எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்கக்கூடாது. முருகன் வாங்கி விடணும். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் மனப்பதற்கு வேடனாக வந்தவன் தான். இதையெல்லாம் என்னுடைய விளையாட்டு. முருக கடவுளே, உலக மக்கள், நாட்டு மக்கள், தெய்வான வள்ளி, தெய்வயானை வள்ளி அப்படி என்று ஒருபோதும் கேட்க மாட்டேன். தெய்வயானை வள்ளி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தீவானே வள்ளி தீவான் என போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாவே கிடைக்க வேண்டும். முருகா, கிடைக்குமா? ஆகட்டும். இன்று முதல் என்றும். பெரிய அளவில் முன்னாடி வாங்க. இந்த பெரிய மலை நீங்க வர வேண்டியதானே முன்னாடி வாங்கத்தா.
இந்த பெண்கள்லாம் தாய்மார்கள்லாம் முன்னாடி வாங்கட்டா. வாங்க 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 முன்னாடி வந்து. ஆனா நம்ம ஊர்ல தான் பெண்கள்லாம் அப்படி விடிகிற வரைக்கும் உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மணமகளையும் வாழ்த்துவது உங்களுடைய கடமை. பொதுவாகவே இந்த பூலோகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடப்பது திருமணம். அது திருமணம். இங்கே நடப்பது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தை காண வந்த உங்களுடைய அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் சுபிச்சமாக நீங்களாம் வாழணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து கொலை போட்டு வாழ்த்தானே. இங்கே வரு பாய தூக்கிட்டு போகிறேன் மாத்தானே பாய தூட்டி வந்துடுற. கெட்டி மேல பண்ணுங்கடா. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், ஞானத்தங்கமே பட்டி பெருக வேணும், பால் மழை பொங்க வேணும். சுட்டி பெருக வேணும், ஞானத்தங்கமே குழந்தைகள் வரவு வேணும். பதமானே சுதடுபட்டு பாதாரே இந்த முடனே ஸ்ரீராம ரூபமுழகு நித்திய ஜெயமங்களும் ராஜமுடனே ஸ்ரீராம ரூபமுழகு நித்திய ஜெயமங்களும் சுபமங்களும் சகல